லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம சேனலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தலையீத்து மாடு வந்து அதிக கறவைத்திறன் கொண்ட மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு வந்து கன்று போட்டு 5 நாட்கள் ஆகிறதா சொல்கிறாங்க. கன்று போட்டு 5 நாட்களில் தற்போதைக்கு 11 லிட்டர் கறவை வந்து வந்துட்டுருக்கு. தீனி வந்து பெருசாக எதுவும் கொடுக்கறதில்ல. தீவனம் தவிடு மட்டும்தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நாட்கள் கடந்து போக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 15 to 16 லிட்டர் கறவை வந்து தாராளமாக இந்த மாட்டுக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. மாட்டோட கறவை கறந்ததும் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு 5 லிட்டர் பக்கமாக இருக்குது சாயந்தரம் கறந்தது. வாங்க மாட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். தலையீத்து மாடு கடைப்பல் முளைப்புன்னு சொல்லியிருக்காங்க. மாடு வந்து காளை கன்று போட்டிருக்கு. கன்று போட்டு 5 நாட்கள் ஆகிறதா சொல்கிறாங்க. சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தீவனத்துக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாட்டுக்கிட்ட வந்து எந்த ஒரு குறையுமே இருக்காது. எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும் மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. மாடு வந்து விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கடம்பூர்ன்ற இடத்துல பெரியசாமி என்பவர்கிட்ட இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. மாடுமே நல்லா மடி எடுத்து கன்று வந்து பார்த்தோம்னா போட்டிருக்கு. நல்ல முன்மடி பின்மடி மடி வளத்தில் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. காம்பு வளத்துலையும் எந்த ஒரு குறையுமே வந்து பார்த்தோம்னா சொல்ல முடியாது. மாட்டை பார்த்தோம்னா நம்மளுக்குமே அது தெரியும். நல்ல எலும்பு கனத்தோட மாடு வந்து இருக்குது. நல்ல ஃப்ரண்ட் வெயிட்டு பேக் வெயிட்டுன்னு சொல்லி மாட்டில் வந்து எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத ஒரு மாடாக தான் இந்த மாடு இன்றைக்கி நம்ம சேனலுக்கு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு வந்து கன்று போட்ட மாடு வேணும், எனக்கு உடனே கறவையாக இருக்கக்கூடிய மாடு வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய மாடு இன்னொரு 5-6 கண்ணுக்கும் வச்சு பயன்படுத்திக்க முடியும். தற்போதைக்கு வந்து பார்த்தோம்னா கன்று போட்டு 5 நாட்களில் 11 லிட்டர் கறவை வந்துட்டு இருக்கிறதாவும், நாட்கள் கடந்து போக கண்டிப்பாக கறவை வந்து ஏறி வரும். 16 லிட்டர் வரைக்கும் கறவை வந்து கொடுத்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மாடு வச்சு பராமரிச்சுட்டு இருக்கவங்களுக்கு வந்து தெரியும். நாட்கள் கடந்து போக தீனி கொடுக்க தான் மாடு வந்து கறவை வந்து அதிகமாக வரும்னு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அப்படி இந்த மாடு வந்து பிடிச்சிருக்கவங்க வந்து பார்த்தோம்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து உடனே கால் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க. நல்ல வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடு. கண்டிப்பாக இந்த மாட்டுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய டிமாண்ட் இருக்கும். நம்ம சேனலில் ரெகுலராகவே நல்ல குவாலிட்டியான மாடுகளை மட்டும்தான் போட்டுட்ருக்கோம். இன்ன வரைக்கும் ஒரு 300 வீடியோ 350 வீடியோ போட்டிருப்போம். 350 வீடியோவும் எடுத்து பார்த்தீங்கனாலே குவாலிட்டிக்கு குறையாக இருக்க மாடு நம்ம வந்து போட்டதே கிடையாது. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசி விலையை வந்து அனுசரித்து வாங்கிக்கோங்க. கடைப்பல் முளைப்பு காளை கன்று போட்டிருக்கு. தலையீத்து மாடு தற்போதைக்கு 11 லிட்டர் கறவை இருக்குது. 16 லிட்டர் கறவை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பஸ்ஸில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசி அனுசரித்து வாங்கிக்கோங்க. நல்ல தரமான மாடு. மாட்டில் எந்த குறையுமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. மாடு நீங்களும் நேரில் போய் பார்த்து வாங்குறதுனால வாங்கிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸையும் செக் பண்ணி நேரில் போய் கறந்து பார்த்து வாங்குறதுனால வாங்க. எந்த ஒரு குறையும் இருக்காது. நேரில் வந்து கறந்து பார்த்தும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்கிறாங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து உடனே கால் பண்ணி பேசுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரியும் அவைலபிள். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.